ஈஸியா எப்படி லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் யூனிட்டை ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ பசங்களா, கிவ் மீ 10 minutes. ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன்ல இருக்கு. என்டையர் யூனிட்டுக்குமே இது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் பூஸ்டிங் ஒரு செஷனாக இருக்க போகுது பசங்களா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமேஜ் ஃபார்மேஷனுக்கு பார்க்க போகிறோம் அண்ட் ரே டயக்ராம்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்து ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஃபார்முலாக்கு எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ரிஃப்ராக்ஷன் டிப்ஸ் எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மிரர் அண்ட் லென்ஸ். நான் சைன் கன்வென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு லென்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். இது வந்து நம்மளோட கான்வெக்ஸ் மிரர், இது நம்மளோட கான்கேவ் மிரர். கரெக்டா? இது நம்மளோட கான்கேவ் மிரர். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ். கரெக்டா? இது நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க இது நம்மளோட கான்கேவ் லென்ஸ். கரெக்டா? யாரா வேணாலும் இருக்கலாம். இதுக்கு சைன் கன்வென்ஷன்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கவனிங்க பசங்களா. ஜஸ்ட் நீங்க என்ன லென்ஸ் எடுக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சென்டர் ஆஃப் த கோஆர்டினேட்ல எடுத்துக்கோங்க. ஓகேவா? சென்டர் ஆஃப் த கோஆர்டினேட்ல எடுத்துக்கோங்க. இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். ஸோ எதெல்லாம் வந்து இந்த பக்கம் x ஆக்சிஸ்ல, see listen, what are the things happening on this side? இது நம்மளுக்கு என்னது பசங்களா? x ஆக்சிஸும் பாசிட்டிவ், y ஆக்சிஸும் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். இதுவே what are the things happening, எதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்குதோ இதெல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? x பேராமீட்டர் பாசிட்டிவாக இருக்கும், இந்த இடத்துல y பேராமீட்டர் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல என்ன மேம் நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹைட் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ். ஹைட் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நெகட்டிவ். நம்மளோட லைட் நம்ம இமேஜ் வந்து இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் வில் பி பாசிட்டிவ். கரெக்டா? அப்ப எதெல்லாம் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவ். ஒருவேளை இமேஜ் இப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இமேஜோட ஹைட்டுமே பாசிட்டிவ். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் எதெல்லாம் லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர் நடக்குது. ஸோ திஸ் இஸ் த லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர். அப்ப இந்த சைட் நம்மளுக்கு ஹைட் பத்தி பேசுறாங்க அப்படின்னா that will be positive and distance பத்தி பேசுறாங்கன்னா that will be negative. கரெக்டா? இதுவே if these people are talking about bottommost part, so bottommost part பத்தி பேசுறப்ப ஹைட் பத்தி பேசுனாங்க அப்படின்னா height will be negative. ஓகேவா? இதுவே distance பத்தி பேசுனாங்கன்னா that will also be negative. Okay? So you people have to understand எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க எதையும் மெமரைஸ் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்ல. எந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, எந்த y ஆக்சிஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னாவே போதும். ஓகே? சோ height deals with y axis and distance deals with x axis. இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்க எல்லாம் இந்த சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணணும். சோ this is your first step and trick. செகண்ட் ட்ரிக் அண்ட் டிப் என்ன அப்படின்னா, எதை டு ஃபைண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்களோ, எதை டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு you should not use the sign. ஓகேவா? அதுக்கு சைன் நீங்க கண்டுபிடிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா எழுதுறப்பவே நெகட்டிவ் b. சப்போஸ் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தட் வில் பி நெகட்டிவ் தானே. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து அதை நெகட்டிவ் எடுத்துட்டு வரக்கூடாது. அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்துக்குமே சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி வர்றப்ப நம்மளுக்கு கரெக்டா நெகட்டிவ் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ கேல்குலேஷன்ல தான் அதுல நெகட்டிவ் எடுத்துட்டு வரணுமே தவிர ஸ்டார்டிங்லேயே அதுக்கு நெகட்டிவ் அப்ளை பண்ணிடக்கூடாது. அது ஒரு பிளண்டர் மிஸ்டேக். அப்ப இது ரெண்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சைன் கன்வென்ஷன்ஸ்ல உங்களுக்கு மிஸ்டேக் வராது. Okay, so next you people have to understand what are the terminologies. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். So suppose ஒருவேளை if it is a convex lens, so convex mirror ஆக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதோட கம்ப்ளீட் சர்க்கிள் எப்படி இருக்கும் பசங்களா? இந்த மாதிரி இருக்குமா? அப்ப பாருங்க, எவ்ரிதிங் எல்லாமே எந்த பக்கம் இருக்கும் நம்மளுக்கு? ஸோ எல்லா பேராமீட்டருமே நம்மளுக்கு டுவர்ட்ஸ், ஏன்னா சென்டர்ல இருந்து தான் நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்ப இஃப் யூ பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட், ஓகேவா, இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ், இது இந்த சைடு நம்மளுக்கு இருக்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு யார்கிட்ட இருக்கா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப எவ்ரிதிங் வில் பி கன்சிடர்ட் as பாசிட்டிவ். அதுவே if you people are considering a concave mirror, ஒரு கான்கேவ் மிரர் அப்படின்னா கான்கேவ் மிரரோட பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கு பசங்களா? ஆல் பேராமீட்டர்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் திஸ் சைட். இதுதான் நம்மளோட சென்டர், இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ், இதுதான் நம்மளோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதெல்லாமே எப்படி இருக்கு? இந்த நெகட்டிவ் ஆக்சிஸ்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ எவ்ரிதிங் வில் பி கம்மிங் அண்டர் நெகட்டிவ், ரைட்? எவ்ரிதிங் வில் பி கம்மிங் அண்டர் நெகட்டிவ்.
அப்போ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ மிரர்ஸ் terminologies அது எந்த சைடில் இருக்கு, what are the lens terminologies எந்த சைடில் இருக்கு அப்படின்னு. ஸோ இஃப் people are talking about lens, ஸோ லென்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஆக்கியபை ஆயிருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். ஸோ ரெண்டு மிரரை சேர்த்து வைக்கிறப்ப we are getting a lens இல்லையா. அப்போ வாட் எவர் ஹேப்பனிங் ஆன் திஸ் டிரெக்ஷன், எதெல்லாம் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம் பசங்களா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அப்போ இதுக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இதுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், இதுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும். கரெக்டா? அண்ட் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். ரைட்? அண்ட் நம்ம லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் நத்திங் பட் 2 into r. center of curvature is nothing but your radius of curvature. அப்ப radius of curvature நம்ம 2 into focal length அப்படின்னு சொல்லி எழுதுவோம். so 2f அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கு இல்லையா? so these are the concepts you have to understand. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா you people can really figure out எந்தெந்த பொசிஷன் எந்தெந்த இதுல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுதான் நம்மளோட மேஜரான அண்டர்ஸ்டாண்டிங். So focus here. Material நீங்க நம்ம Telegram groupல இருந்து பார்க்கறப்ப it will be easy for you to understand. So don't worry. இப்ப குட்டியா தெரியுது அப்படினாலுமே கவலைப்படாதீங்க பசங்களா. It will be much better. ஓகேவா? much better. So நான் உங்களுக்கு lens and mirror combine பண்ணிட்டேன் பசங்களா to make you people feel ease. Okay? So when Shobhi ma'am is here, no fear. In the ஒரு tabular column, it is going to save your light reflection and refraction. So be focused and do subscribe the channel for more interesting tricks and tips for this unit and the remaining units in physics. And மறக்காம என்ன பண்ணிடுங்க பசங்களா, நம்ம செஷனுக்கு லைக் பட்டன் அடிச்சு உடைச்சிருங்க. ஓகே, so let's get started. See, first position நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. So listen, our first position is on the infinity. ஓகேவா? எல்லா மிரர் அண்ட் லென்சஸ்க்கும் இன்ஃபினிட்டியில நான் வச்சிருக்கேன் அப்படின்னா கான்கேவ் மிரர் ஆக இருந்தது அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்கும்? ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? இட் வில் பி ஃபார்மிங் ஆன் த ஃபோக்கஸ். அதுவே இங்க பாருங்க, கான்வெக்ஸ் மிரராக இருந்தது அப்படின்னா அட் ஃபோக்கஸ். கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தது அப்படின்னா அட் ஃபோக்கஸ். கான்கேவ் லென்ஸாக இருந்தது அப்படின்னா அட் ஃபோக்கஸ். ஸோ த மேஜர் ட்ரிக் அண்ட் நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாம இருந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னது பசங்களா? இன்ஃபினிட்டியில வைக்கிறப்ப லென்ஸ் ஆர் மிரர் டசன்ட் மேட்டர், இமேஜ் எல்லாமே ஃபோக்கஸ்ல தான் உருவாயிருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஸோ இட் இஸ் எவ்ரிதிங் இட் இஸ் ஒர்க்ட் ஆன் த ஃபோக்கஸ். அப்ப இன்ஃபினிட்டி அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான் மெயின் திங்கே. ஓகே, ஸோ F2 அப்படின்னா என்ன பசங்களா? என்ன அர்த்தம் பசங்களா? வாட் இஸ் மீன் பை F2? ஸோ இட் இஸ் அ கான்வெக்ஸ். இது இப்படி இருக்கா? ஓகே, ஸோ F2 எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா எப்படி இருக்கும் பசங்களா? இப்படி இருக்கும். கரெக்டா? ஸோ பிஹைண்ட் த மிரர். அப்போ F நம்மளுக்கு இங்கே தானே இருந்திருக்கும். கான்கேவ் அப்படின்னா இப்படி இருந்திருக்கும், இந்த சைடு ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். கரெக்டா? அப்போ இப்படி ஃபார்ம் ஆகிற இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இமேஜ் சைஸ் irrespective of your lens or mirror என்ன நடந்திருக்கு பசங்களா நம்மளுக்கு? it is purely diminished. ரொம்ப குட்டியா diminished ஆக தெரிஞ்சிருக்கு. it is purely diminished in nature. so பசங்களா டக்குன்னு take a note and keep marking on it. come on, do it, make it fast, because உங்களுக்கு எந்தெந்த விதத்துல வந்து ஒரு யூனிட் எடுத்துட்டு போனா ஈஸியா இருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம பர்டிகுலரா பண்ணிட்டு இருக்கோம் பசங்களா. ஸோ பிசிக்ஸுக்கு அல்டிமேட் கைட் நான் உங்களுக்கு தர ரெடியா இருக்கேன். பட் இஃப் யூ பீப்புள் ஆர் நாட் ரெடி தென் நோ யூஸ். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் மட்டும் வச்சது நான் அடிஷனல் அப்படிலாம் அப்படிலாம் நம்ம பசங்க நினைக்க மாட்டேங்க. யூ பீப்புள் ஆர் ரியலி லைக் நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும், அதானே நம்ம ஆளுங்க. அதனால பசங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாரு நான் எவ்வளோ பெரிய ஒரு லக்கியான ஒரு ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பெருமையாக சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் வில் ரெடியூஸ் யுவர் டைம் அண்ட் இது உங்கள் கன்ஃபியூஷன் ரேட்டையுமே ரெடியூஸ் பண்ணும். அப்போ கான்கேவ் மிரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணும் பசங்களா? இட் வில் கிவ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். அப்போ அது ரியல் அண்ட் இன்வெர்ட். கான்வெக்ஸ் எப்பவுமே வர்ச்சுவல் தான். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் எப்பவுமே வர்ச்சுவல் தான். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர் நம்மளுக்கு இந்த இடத்துல ரியல் அண்ட் இன்வெர்டட் கொடுத்துருக்கு. அடுத்தது பாருங்க, செகண்ட் எப்படியெல்லாம் அதை நம்ம மீன் பண்றோம்னு பாருங்க. பியாண்ட் சி. ஸோ இன்ஃபினிட்டியில் இல்லாமல் சிக்கு கொஞ்சம் தள்ளி. ஸோ இஃப் திஸ் இஸ் சி, சிக்கு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல சியிலிருந்து பார்த்தா அது தெரியும். அந்த மாதிரி சிக்கு கொஞ்சம் கிட்டக்க வச்சிருக்கோம். ஓகே, அதை கான்கேவ் மிரர்ல சொல்றப்ப இப்படி சொல்றோம்.
அதுவே கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கான்வெக்ஸ் மிரர் எப்பவுமே எதெல்லாம் வந்து எப்பவுமே வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் கொடுக்குமோ, ஸோ எப்போ வந்து வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் கொடுக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒன்னா இன்ஃபினிட்டியில நீங்க வைப்பீங்க, இல்லாட்டி எங்க வச்சிருப்பீங்க, வேற எங்க இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ லிசன், லென்ஸ் ஆர் மிரர் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நம்மளுக்கு எதுதான் முக்கியம் பசங்களா, வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய லென்ஸும் மிரருக்குமே ரெண்டே பொசிஷன் தான். ஒன்று இன்ஃபினிட்டி, இல்லாட்டி இன்ஃபினிட்டியிலிருந்து அந்த போல் வரைக்கும் எங்க வேணாலும் நீ வச்சுக்கலாம், எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ அதுதான். அப்போ பாருங்க, இதுக்கும் சேம் டு சேமாக இருக்கா, ஏன்னா கான்வெக்ஸ் மிரர் அண்ட் கான்கேவ் லென்ஸ் will act as same to same, always virtual and erect image. அப்போ பாருங்க, இந்த ஒரு tabular column it's going to save your board exam பசங்களா. so if you want to crack board exam very superbly and ரொம்ப less time consumptionல நீங்க அது பண்ணணும் அப்படின்னா you people can do it. அப்போ பாருங்க பார்க்கலாம். so beyond C அப்படின்னா என்ன அர்த்தம், so C அப்படிங்கிறது லென்ஸுக்கு என்னது f1 2f1, அப்போ பியாண்ட் 2f1. ஸோ நம்மளோட இமேஜ் எல்லாம் எங்க தோணுது, எங்க உருவாகுதுன்னு பாருங்க, இதுக்கும் சேம் டு சேம். ஸோ ஃபோக்கஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்க்குள்ளார எங்காச்சு, இங்கேயும் பாருங்க ஃபோக்கஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்க்குள்ளார எங்காச்சு, தெரியுதா. ஸோ f2 அப்படின்னா இந்த பக்கம் சைடு, கரெக்டா. C அப்படிங்கறத நம்ம f2 அப்படின்னு தான் சொல்லுவோம், ஸோ 2f அப்படின்னு சொல்லுவோம், தெரியுதா பசங்களா. அண்ட் இது ரெண்டும் பாருங்க, இட் இஸ் கிவிங் சேம் டு சேம். ஸோ போல்ல இருந்து ஃபோக்கஸ்குள்ளார எங்க வேணாலும் உருவாயிருக்கும், இங்கேயும் ஃபோக்கஸ்ல இருந்து போல்குள்ளார எங்க வேணாலும் உருவாயிருக்கும். ஏன்னா போல் அப்படிங்கறது நம்ம லென்ஸ் என்ன சொல்லுவோம், ஆப்டிக்கல் சென்டர் அப்படிங்குவோம், கரெக்டா. ஸோ ஹியர் இட் இஸ் கிவிங் யூ டிமினிஷ்ட் இமேஜ். இது எல்லாமே உங்களுக்கு என்னதான் கொடுக்குது, irrespective of the mirror or lens, it is giving you diminished. அண்ட் இங்க பாருங்க ரியல் அண்ட் இன்வெர்டட், virtual and erect. அப்போ ஒன்னு படிச்சா போதும், இன்னொன்னு ஃப்ரீ, இலவசம், ரைட். டபுள் தமாக்கா பசங்களா. அடுத்தது பாருங்க பார்க்கலாம். ஸோ அட் C அப்படிங்கிறது 2f1, ஏன்னா f1லாம் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் தான் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கும். ஆப்ஜெக்ட் should be always kept on the left side, கரெக்ட் தானே. அப்போ கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், இது ரெண்டு தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் பசங்களா, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் கொடுக்கும். அப்போ அதை மட்டும்தான் இங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன இல்லை, உங்களுக்கு கான்கேவ் லென்ஸும் கான்வெக்ஸ் மிரரும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸட் ஆயிடும், கரெக்டா. ஸோ இந்த பாயிண்ட்லயே ஃபிக்ஸட் ஆயிடும், அதுக்கப்புறம் எங்கேயும் நியூ இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்காது. இங்க பாருங்க, ஸோ அட் C அப்படின்னா அட் C, இங்கேயும் அட் Cனா அட் C. ஸோ சேம் சைஸ், ரியல் அண்ட் இன்வெர்டட். ஓகே. ஸோ ஷோபி மேம் உங்களோட ரியல் ட்ரெஷர், அதனால பத்திரமா பார்த்துக்கோங்க பசங்களா. ஓகே. ஸோ எஸ், நெக்ஸ்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், லெட்ஸ் பிரிங் ஹியர். அடுத்தது பாருங்க, பிட்வீன் C and F, இங்கேயும் பிட்வீன் C and F, தெரியுதா. ஸோ ரெண்டுமே கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பியாண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அப்போ என்லார்ஜ்ட். இது வரைக்கும் ரொம்ப குட்டி, கொஞ்சம் குட்டி, சேம் சைஸ், அப்போ பெருசு, ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் நார்மல். தெரியுதா உங்களுக்கு அந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு. எஸ். ஸோ ஹியர் இட் வில் பி ரியல் அண்ட் இன்வெர்டட். அடுத்தது இங்க பாருங்க, அகெயின் சேம், அதே தான், இங்கேயும் அதே மாதிரி ஃபார்மிங். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, ரியல் அண்ட் இன்வெர்டட் கொடுக்கக்கூடிய மிரர் ஆர் லென்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட பக்கத்துல எடுத்துட்டு வர அதோட சைஸ், அதோட இமேஜோட சைஸ் வந்து பெருசாகி தள்ளி போய் என்ன ஆகுது, திடீர்னு இந்த பக்கம் குதிச்சிருது. எப்போ இந்த பக்கம் குதிக்குதோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு virtual and erect கிடைக்குது. ஸோ தட் இஸ் த ஒன்லி பாயிண்ட் வேர் யூ ஆர் கெட்டிங். ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம இப்படி தள்ளிட்டே வர்றப்ப இமேஜ் இப்படி தள்ளிட்டே போகுது, இப்படி தள்ளிட்டே போறப்ப இமேஜோட சைஸ் பெருசாயிட்டே போகுது. அண்ட் இதை இன்னும் நான் பக்கத்துல எடுத்துட்டு வரப்ப எப்போ ஆப்டிக்கல் சென்டர் கிட்ட இல்ல போல் கிட்ட எடுத்துட்டு வரணும், அப்ப இதை குதிச்சு இந்த பக்கம் வந்துருது, இந்த பக்கம் வரப்ப virtual and erect கொடுக்குது. புரியுதா பசங்களா? அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஸோ சிபிஎஸ்இ கிளாஸ் 10th and 12th, ஐ மீன் 10th சேனல் இன் Xylem வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கவனம் கொடுக்கறதுக்காக ரெடி ஆகிட்டே இருக்கு பசங்களா. ஸோ ப்ளீஸ் பி ரெடி அண்ட் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, செஷனை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த டாபிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நேரம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, டக்னு படிச்சிடலாம், ரைட்டா? அண்ட் இங்க உங்களுக்கு அதோட இமேஜ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இப்போ உங்களோட இமேஜ் ஃபார்மேஷன் ரே டயக்ராம்லாம் கண்ணை மூடி நீங்க வரையலாம், கன்ஃபியூஷனே இல்லாம.
ரைட்? பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் செட் ஹியர். மேலே லென்ஸ் இருக்கு, மேலே மிரர் இருக்கு, கீழே லென்ஸ் இருக்கு. வெரி சிம்பிள், very very simple. Okay, so here for concave and convex mirror and concave lens, ஏன்னா இதெல்லாமே ரியல், இதெல்லாம் virtual direct கொடுக்கறத தனியா கொடுத்திருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் கொடுக்கறது இங்க கொடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ பசங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன யூனிட் வேணும் அப்படிங்கறத உங்க ஷோபி மேம் கிட்ட சொல்லுங்க. உங்க ஷோபி மேம் வந்து நான் அதை எடுத்துட்டு வரேன். ஓகே, டன். கிளியரா இருக்கா பசங்களா? கிளியரா இருக்கா? now your formula tips. listen, ஒரு ஃபார்முலால மைனஸ் போட்டீங்கன்னா இன்னொரு ஃபார்முலால மைனஸ் போடாதீங்க. ஓகேவா? ஸோ மிரர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிரர் தான் எல்லா வீட்லையும் இருக்குது பசங்களா. மிரர் எல்லா வீட்லையும் இருக்குது. கண்ணாடி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கும், கரெக்டா? ஆனால் இந்த கண்ணாடி போடுறது மேக்ஸிமம் பிடிக்காது, ரைட்? இந்த கண்ணாடியில் நம்மளுக்கு லென்ஸ் இருக்குது. நார்மல் மிரரில் நம்மளோட நார்மல் மிரர், கரெக்டா? அப்போ நார்மல் மிரர் பார்க்கறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணுங்க. இந்த கண்ணாடி போடுறது மேக்ஸிமம் இருக்கிற பீப்புளுக்கு பிடிக்காது, ஸோ ஒரு மைனஸ் போடுங்க. அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கணும், இங்கே மைனஸ் போட்டிருந்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கணும். கண்ணாடி பார்க்கறதுக்கு மிரர் பார்க்கறதுக்கு பிடிக்கும், ஆனால் லென்ஸ் போடுறதுக்கு பிடிக்காது. இதுவே கான்டாக்ட் லென்ஸ் வச்சாலும் பிடிக்காது, தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே டென்ஷன் ஆகும் பசங்களா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ பீப்புள் கேன் கெட். அப்போ நம்ம இருக்கிற மிரர் எந்த டைரக்ஷனில் ஃபோக்கஸ் இருக்குது, நம்மளோட கிவன் டேட்டா இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் சைன் கன்வென்ஷன் பண்ணணும். கண்டுபிடிக்க வேண்டிய பேராமீட்டருக்கு அப்போவே சைன் கன்வென்ஷன் போட்டுறாதீங்க. ஃபைனல் ஆன்சரில் அதுவாக கிடைக்கணும். புரியுதா? அதுவாக கிடைக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் ரிஃப்ராக்ஷன் டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் பசங்களா. உள்ளே வரப்போ அது வந்து இன்சிடென்ட், கரெக்டாக? வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் நடக்குதா, ரிஃப்ராக்ஷன் நடக்கிறப்ப அது ஆர், அடுத்தது இங்கே வந்துட்டு மறுபடியும் பவுண்ட்ரி மாறுது, அப்போ இது ஒரு ரிஃப்ராக்ஷன், இது நம்மளுக்கு வெளியே வருது, திஸ் இஸ் யுவர் இமர்ஜென்ட் ரே. ஓகே, அண்ட் நம்மளோட இது டைரெக்டாக இப்படி பேரலல் ஷிஃப்ட் இல்லாமல் லேட்ரல் ஷிஃப்ட் இல்லாமல் இப்படி வளைஞ்சு வர்றது. ஸோ ரேரர் மீடியம்லேருந்து நம்மளுக்கு ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிள் என்ன ஆகும் பசங்களா? ஆங்கிள் குறையும், கரெக்டாக? ஸோ அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சிடென்ட் சைன் டிவைடட் பை த ரிஃப்ராக்டட் சைன், இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் உங்களோட ஸ்னெல்ஸ்லாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இன்கமிங் மீடியம் டிவைடட் பை த அவுட் கோயிங் மீடியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்பீடு மாறும், மீடியம் மாறுறப்ப ஸ்பீடு மாறும். புரியுதா பசங்களா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார்முலாஸ். அண்ட் எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கு. பட் இதுக்கு நீங்கள் அதை மட்டும் ஞாபகம், சைன் கன்வென்ஷன் நான் ஸ்டார்டிங்கில் நடத்தினேன் இல்லையா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஸோ எகெயின் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கிவன். ஓகே, பாருங்க, லென்ஸுக்கும் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ லென்ஸுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஆர் லென்ஸ் வாட் எவர் இட் இஸ், எம் அப்படிங்கிறது 3 விதமாக இருக்கலாம். கிரேட்டர் தேன் 1, லெஸ்ஸர் தேன் 1, ஈக்குவல் டு 1. கிரேட்டர் தேன் 1 அப்படின்னாங்கன்னா தட் இஸ் என்லார்ஜ்ட். ஓகேவா? என்லார்ஜ்டாக இருக்கும். ஓகேவா? லெஸ்ஸர் தேன் 1 அப்படின்னா டிமினிஷ்டாக இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 1 அப்படின்னா சேம் சைஸாக இருக்கும். புரியுதா பசங்களா? அண்ட் நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா எம் 2 விதமாக இருக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட், அண்ட் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த 2 கிளாரிட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரிதிங் வில் பி ஈஸியர். ஓகே, ஸோ ஹைட் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, எந்த ஆக்சஸில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் அதே ஹைட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் நாட். சால்வ் பண்ணி வர்றதுல தான் அந்த நெகட்டிவ் நம்மளுக்கு கிடைக்கணும், இல்லை அந்த பாசிட்டிவ் நம்மளுக்கு கிடைக்கணும். புரியுதா? கிளியராக இருக்கு இல்லையா பசங்களா? ஸோ தீஸ் ஆர் த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். நான் சொன்ன மாதிரியே இஃப் யூ பீப்புள் கிவ் மீ 20 minutes அப்படின்னா அதை நம்ம முடிச்சாச்சு. இந்த மெட்டீரியலில் இன்னொரு 5 minutesல நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டுருவேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்கள் போர்டு எக்ஸாமில் நீங்கள் 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய யூனிட்டை 20 நிமிஷமாக மாற்றி கொடுக்கும். ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் அனாலிசிஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள் ஷோபிமா உங்களுக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக செஷனை லைக் பண்ணிவிடுங்க பசங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி படிடா, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ்வபிள். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பசங்களா. தேங்க்ஸ் அ லாட். ஓகே, ஸோ boosting your confidence is my only dream. Okay, only goal.
அதனால நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா. நம்மளோட சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமை நம்ம தான் சூப்பர் ஸ்கோரில் கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்பிக்கை வைங்க. ஓகே, பிகாஸ் ஃபிசிக்ஸுக்கு நான் இருக்கேன், கம்ப்ளீட் போர்டு எக்ஸாமுக்கு நம்ம ஜைலம் தமிழ் class 10 CBSE channel இருக்கு பசங்களா. ஓகே, so bye everyone, take care, love you lots, have a great day பசங்களா.